அப்புறம் ஒரு சீனில் சார் என்னை விட்டுருங்கோ சார், கஜேந்திரன்ட்ட சொன்னேன், ஐயா நான் அந்த காக்கா கறியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, நான் பாட்டு தெய்வீகமாக பேசிட்டு காக்கா கறியெல்லாம் அந்த அம்மா சாப்பிட்றாப்புல நடித்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், உங்களை யாருமே ரேவதி சங்கரன்னு பார்க்க போகிறது இல்லை, புஷ்பா பிரபுவோட அம்மா ஒரு மிடில் கிளாஸ் உமன் அப்படி தான் பார்க்க போகிறாங்க. அதுவும் என்ன பண்ண போகிறாங்கன்னு உடனே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. காலிஃப்ளவரை நல்லா நீளமாக நறுக்கி அதை கடலை மாவில் தோச்சு பஜ்ஜி மாதிரி போட்டு கொண்டு வைப்பாங்க. ஒரு காரியம் பண்ணுவோம், இந்த எண்ணெயெல்லாம் நம்மளால் நிறைய சாப்பிட முடியாது, ஒரே டேக்கில் நம்ம முடிக்கிறோம் சரியா? அந்த குறவன் வந்த உடனே நான் உங்களை ஒரு பார்வை பார்ப்பேன், நான் அப்படி எழுந்திருக்க போகிறேன்ன உடனே நீங்கள் வாந்தி எடுக்கிறாப்புல என் பின்னாலேயே ஓடி வந்துருங்கோ, அப்போ அது சரியாக போயிடும்னு. இல்லாட்டா அந்த சீன் நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு தெரியாது, எப்போ நான் அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் அதெல்லாம் எனக்கு புரியல. ஜோதி லக்ஷ்மி எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க, ஆனால் கரெக்டாக அந்த அவள் சொல்லுவாள், நீங்கள் தானே விருந்தாளிகள்லாம் வராங்க, காக்கா வேணும்னு சொன்னீங்கன்னா, ஐயோ இது காக்கா கறியான்னு உடனே அவர் அப்படி எழுந்துக்கிறாப்பில் ஒரு பண்ணப்போது நான் பின்னாலேயே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவேன். அந்த சீன் ஒரே டேக்கில் ஓகே ஆச்சு. காரணம், இந்த என்ன செய்ய போகிறோங்கிறத அந்த சக நடிகர்களோட ஒரு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்ததுனால நான் என்றென்றும் அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன்.